ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, Nine of Cups. Okay, Six of Wands, Ten of Swords, Five of Pentacles, the Hanged Man, bottom of the deck, the Sun. Okay, Abundance. Okay, Comparison, Fast Lives, Breakthrough, Transformation, Participation. Okay, King of Cups, Queen of Pentacles, Two of Cups, Two of Wands, High Priestess. Okay, bottom of the deck, the Hierophant. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ மேட்சாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது இப்போ லவ் ஃபெயிலியரில் வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆன பிறகு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் லைஃப்பில் கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, எனக்கு அந்த போஸ்ட்டை மூவ் ஆன் பண்ண முடியலை, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்க. கண்டிப்பாக நம்ம ஹீலிங் கொடுக்கலாம், ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஓகே, தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியன் எனர்ஜி நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஃபெமிலியன் எனர்ஜி சொல்லும்போது மேபி அந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க அனதர் லேடியாக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம். ஸோ இது ஒரு லேடி வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து குறுக்க வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லும்போது இந்த பர்சனோட மைண்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிங்கில் போகலாம். அந்த ஆக்சுவலி வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற டைமில் இப்போ உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குல்ல, நமக்கு வரக்கூடிய லைஃப் ஆர்ட் வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கேரிங்காக இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டர் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் இந்த பர்சனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லா விஷயமும் இந்த பர்சன்கிட்ட இருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதே சேம் அந்த பர்சனுக்குமே உங்களை பார்க்குற டைமில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே 2 of Cups வந்துருக்குது. ஸோ 2 பேருமே சேம் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதுவும் அந்த பர்சனுக்குமே பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்காதோ அது அவங்களுக்குமே பிடிக்காது. சில நேரம் 2 பேருமே சொல்லாமலே 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 பேர் இப்போ ஏன்னா 2 பேருமே ஒரே கேரக்டர்னால உங்களுக்கே ஏன்னா நமக்கு 2 of Cups சொல்லும்போது சேம் எனர்ஜி உள்ள 2 பேர். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே அந்த பர்சன்கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கு பார்த்ததும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்து அந்த பர்சன் உங்களுக்கு பார்க்குற டைம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த பர்சன்கிட்ட தோணி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு சைட்லேருந்து அந்த பர்சனை ரொம்ப சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு நீங்கள் மட்டுமே அந்த பர்சனை ரொம்ப சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் ஆகும். இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றணும், எல்லா லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி செலிப்ரேஷன் அப்படி போகணும், சும்மா ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதான் ரிலேஷன்ஷிப்லேயுமே அந்த பர்சனை ரொம்ப ஃப்ரீயாக விடணும்.
அப்படி இருந்தால் அந்த பர்சனுக்கு பிடிக்கும். மற்றபடி ரிலேஷன்ஷிப்னு ஒரு லவ்னு ஒரு பேரை வச்சு அந்த பர்சனை கட்டி போடுறதோ இல்லைங்க பாசத்தை கட்டி அடிக்ட் ஆக்குறதோ அந்த பர்சனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சம்டைம் நீங்கள் வந்து அந்த பர்சன் கூட கொஞ்சம் எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற டைமில் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட ஒரு பிளாக் பண்ணிட்டு ஓடலாம். நீங்கள் நோ காண்ட சுச்சுவேஷன் உங்களை கொண்டு வந்து விடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல தடவை இந்த பர்சனை சேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் அந்த பர்சனை கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற டைமில் அந்த பர்சன் உங்களை விட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த பர்சனோட கேரக்டர் அப்படி ஆகும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். அன்பை காட்டியோ இல்லை லவ்வை காட்டியோ யாருமே அந்த பர்சனை வந்து அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்தியாச்சுன்னா அந்த பர்சனுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அந்த பர்சன் கொஞ்சம் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகிறப்போது ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான். பட் அவங்க கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ்டு. ஓகே, பட் நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி வீக்கான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸோ ஒரு சைட்லேருந்து மட்டுமே நீங்கள் ஈக்குவல் கிவன் டே ஒரு சைட்லேருந்து மட்டுமே நீங்கள் வந்து ஈக்குவல் கிவன் டே கொடுத்துருப்பீங்க. அந்த சைட்லேருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஓகே, பல தடவை நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்குற டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆக்சுவலி நமக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஒரு ஃபெமினன் எனர்ஜி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அந்த ஃபெமினன் எனர்ஜிக்காரனால தான் இந்த பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்து போய் இருந்திருக்காங்க. பல தடவை உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபெமினன் எனர்ஜினால தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பல தடவை வந்து உங்களையும் அந்த இப்போ ஃபெமினன் எனர்ஜி இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். மேபி அந்த ஃபெமினன் எனர்ஜி அவங்க அம்மானே வச்சுக்கோங்களேன். பல தடவை இந்த பர்சன் உங்களையும் அந்த அவங்க அம்மாவையும் கம்பேர் பண்ணிட்டு யார் கொடுக்குற ஸ்நேகம் உண்மை எங்கேருந்து ஒரு ட்ரூ லவ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பர்சன் பல தடவை உங்களையும் அவங்களையும் பல விஷயங்களும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நடந்தக்கூடிய எல்லா விஷயங்களும் பல தடவை நம்ம நைட்டு தூங்குற டைமில் திங்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பர்சன் பல தடவை உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இப்போ என்னதான் கம்பேரிஷன் அந்த இடத்துல நடந்தாலுமே இப்போ ஒரு அம்மா சின்ன வயசுலேருந்தே கடைசி வரைக்கும் கொடுத்த ஸ்நேகம் பொய்யாகாது. ஸோ அந்த பர்சன் வந்து பல தடவை அவங்களே கம்பேர் பண்ணி தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உண்டு. அந்த இப்போ ஃபேமிலி ஆக்சுவலி நமக்கு இன்னொரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கல்ச்சர் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு. ஸோ அதுவும் ஒரு நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அதனாலவோ இன்னும் தெரில இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் கம்பேரிஷன் பண்ணிட்டு உண்டு. இப்போ பல தடவை அவங்களே கம்பேர் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்க அம்மாவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த லேடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது இப்போ என்ன சொல்லுது இப்போ அந்த லேடிக்கு வந்து மேபி அவங்க அம்மான்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு உங்களை இஷ்டம் இல்லையா இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜன் டிஃப்ரெண்ட் காஸ்ட் இப்போ ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த லேடிக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால ஆனால் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு அந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்சனுக்காக வெயிட்டிங் எப்போ வருவாங்க. ஸோ நீங்கள் வெயிட்டிங் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அவங்க எப்போ வருவாங்க. ஸோ வெயிட்டிங். ஓகே, அப்போ பல தடவை நீங்களும் நல்லா சேஸ் பண்ணிட்டு உண்டு. உங்களால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. வேறு வழி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்க. வேறு வழியே இல்லை, உங்களுக்கு மறக்கவும் முடியலை. ஸோ அப்போ நீங்கள் பல தடவை இந்த பர்சன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அஸ்பெக்ட் பண்ணி சகிச்சு நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு உண்டு. ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே டிவைன் ஒரு செப்பரேஷன் தந்துட்டு உண்டு. ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு உண்டு. நீங்கள் ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் ஒரு செப்பரேஷன் நடந்துட்டு உண்டு. ஓகே, அந்த செப்பரேஷனுக்கு பிறகு ரெண்டு பேருமே மறுபடியும் காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் மேபி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு உண்டு. உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலுமே ரெண்டு பேரும் மறுபடியும் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே வெயிட்டிங் தான் அந்த பர்சனுக்கு. ஸோ நீங்களும் செல்ஃப் லவ் பண்ணலை, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கல. ஸோ அந்த பர்சனுக்காக நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே பட் உங்கள் சுச்சுவேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகே, அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சிலருக்கு வந்து ஃபாஸ்ட் டைப் கனெக்ஷன் அப்படின்னா கார்மிக் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஏதாவது கார்மிக்
ஏதாவது கார்மிக் சைக்கிள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பல ஜென்மங்களில் ஏதாவது மிஸ் ஆன சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைங்க வந்து சிலருக்கு இதில் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துவிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே கான்டாக்டில் இல்லை, ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்குது. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து ஒரு ஹேண்ட்மேன் சுச்சுவேஷன், ஸ்டக் சுச்சுவேஷன். இந்த செப்பரேஷன் வந்த பிறகுமே இந்த பர்சனோட மைண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணிட்டு தான் கரெக்ட். ஒரு செப்பரேஷன் வந்திருக்குது, வந்த பிறகு இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, என் மேலே ஒரு தப்புமே கிடையாது, நான் பண்ணுறதா கரெக்டு. ஸோ அந்த ஒரு தாட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு எல்லாமே லைஃப்பில் உண்டு பாருங்கள், எல்லாமே உண்டு. கெரியர் இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இருக்கட்டும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே ஆக்சுவலி 9 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு, நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த பர்சனுக்கு எல்லாமே உண்டு, ஆனால் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். இப்போ நம்ம லைஃப்பில் 10 ஆஃப் கப்ஸ் நமக்கு இருக்கணும்ல, 10 ஆஃப் கப்ஸ் ஆகும்போது நம்ம லைஃப் கம்ப்ளீஷன் ஆகும். இந்த ஆளுக்கு எல்லாம் உண்டு, ஆனால் 9 ஆஃப் கப்ஸ் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் யார் தருமா? அது நீங்கள் தான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த இடத்துல அந்த போஸ்டருக்கு இடத்துல நீங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த போஸ்டருக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு 10 ஆஃப் கப்ஸ் இருக்கும். இல்லைங்க இந்த பர்சன் வந்து எப்போவுமே 9 ஆஃப் கப்ஸ் தான், அந்த போஸ்டரோட லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சன் வந்து உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு செப்பரேஷன், 2 பேருமே மறுபடியும் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. 2 பேருமே காண்டாக்ட் பண்ண முடியலை. நீங்கள் இங்கே இன்றைக்கு வரைக்கும் அந்த பர்சனுக்காக வெயிட்டிங். அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக அவங்களுக்குமே நான் சொன்னேன்ல 9 ஆஃப் கப்ஸ், நீங்கள் இருக்கும்போது 10 ஆஃப் கப்ஸு. ஸோ அந்த பர்சனுக்கு லைஃப்பில் வேறு யார் வந்து என்ட்ரி பண்ணாலும் சரி, அம்மாவாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், யார் அந்த பர்சனோட லைஃப்பில் இருந்தாலுமே அந்த பர்சன் 9 ஆஃப் கப்ஸ் தான். 10 ஆஃப் கப்ஸாக அந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அந்த பர்சனுக்குமே நாட்கள் போக போக ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது, சேடு, டிப்ரெஷன். கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து நமக்கு 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி அதிலே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அப்படி முடிஞ்சு போன விஷயத்த ஸ்டக்காகி நிற்கிற பிறகு கூட அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மேலே ஒரு தப்புமே இல்லை, நான் பண்ணிட்டு தான் கரெக்டு. ஸோ அந்த ஒரு தாட் ஆகும். இவ்வளோ இந்த செப்பரேஷனில், இவ்வளோ சேட்லையும், இவ்வளோ டிப்ரெஷன்லையும் அவங்க மைண்டோட திங்கிங், என் மேலே ஒரு தப்பு இல்லை, நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு. ஓகே, ஆனால் அந்த பர்சன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு எண்டப் ஆகிட்டு உண்டு, அது அந்த பர்சனுக்கு தெரியல, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட நமக்கு இங்கே பார்த்தா தெரியும், நமக்கு 10 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. அந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா 10 வாள் குத்தி இறக்கிற அவஸ்தைன்னு சொல்லுவாங்களா, இதுதான் அந்த பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன். ஆனால் அந்த பர்சன் வெளியே உங்கள்கிட்ட காட்டிக்கிறது வந்து இந்த கார்டை பார்க்கும்போது தெரியலையா, ஒன்றும் இல்லை, ஐ எம் ஹாப்பி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, யார் என் லைஃப்பில் வந்தா என்ன போனா என்ன, நான் யாருக்கும் ஆடிட் கிடையாது, நான் எப்போவுமே ராஜா தான். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்குது 10 வாள் உங்கள் மேலே இப்போ ஒரு 10 வாள் குத்தி இருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதியில் துடிப்பீங்க. ஸோ அதுதான் அந்த பர்சன் கரண்ட் எனர்ஜி. பட் வெளியே காட்டிக்கிறது, நான் ராஜா, நான் யாருக்கு கீழே வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஐ எம் ஓகே, நான் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன், யாராவது நான் வேணும்னு அவங்க எந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு வரட்டேன். இதுதான் இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏங்குறீங்க அந்த பர்சனுக்காக, ஒவ்வொரு நாளும் நீங்களும் ஏங்குறீங்க. அதே சேம் சுச்சுவேஷன் அந்த பர்சனுமே ஏங்குறாங்க. 2 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற இது வந்து இப்படியே நீடிக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு டைரெக்டாகவே வந்துட்டு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து எந்த அளவுக்கு வலியை கொடுத்துட்டு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகணும்னா அந்த பர்சனோட மைண்டு சேஞ்ச் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இப்போ என்ன சொல்லுது,
அந்த ஃபெமிலின் எனர்ஜிக்கு இந்த பர்சன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே ஆகுதுன்னா இந்த பர்சன் வந்து நேற்று வரைக்கும் அந்த ஃபெமிலின் எனர்ஜி சொல்கிறது கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த பர்சன் இப்போ வந்து அவங்களுக்காக வாழணும். அப்போ அவங்களுக்காக வாழும்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த இந்த பர்சன் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைலாம் போட்டு இனி நமக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே சரி, ஒரு பக்கம் நீங்கள் வழியை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லைங்க அனதர் பக்கம் அந்த பர்சன் ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது யூனிவர்ஸாகவே எப்படி 2 பேரும் எப்படி கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து மாறுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்படின்னா இந்த பர்சன் வந்து எந்த ஃபெமிலின் எனர்ஜிக்கு பேச்சு கேட்டு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களோ அதே ஃபெமிலின் எனர்ஜினால் அந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வர டைமில் அந்த பர்சன் உங்களை வந்து மறுபடியும் உங்களை வந்து தேடி வருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே டைரக்டாகவே சன் கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ சன் கார்டு சொல்லும்போது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் அடுத்த கார்டு வந்துட்டு. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட ஒரு ஹாப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும். கரண்ட் எனர்ஜியாக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இந்த பர்சன் இப்போ நான் சொல்லலை வழியில் தான் துடிச்சிட்ருக்காங்க. எப்படி இந்த பர்சன் இப்போ எப்போவுமே வழியில் துடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் 10 ஆஃப் சோர்ஸ் ஆகும் 10 வாழை குத்தி கொள்ளுற அவஸ்தை அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ அது நீடிக்காது, அதில் ஒரு மாற்றம் வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பாக அது யூனிவர்ஸாகவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருவாங்க. அப்படி வர டைமில் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. ஏன்னா அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ட்ரீம் உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்கள் கூட சேர்ந்து ஒரு 2 குழந்தை குட்டி பெற்றுக்கணும், சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும். ஓகே, அதுதான் அந்த பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் அவங்க திங்க் பண்ணுறது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்குமே ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த பர்சனுமே திங்க் பண்ணுறாங்க உங்கள் கூட ஒரு உங்கள் கூட ஒரு பார்ட்டி போகணும், முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் சொல்லி சாரி கேட்கணும். ஸோ அந்த ஒரு திங்கிங் வந்து அந்த பர்சனுமே ஒவ்வொரு நாளுமே திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, திங்க் பண்ணாமல் விடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நமக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. இந்த பர்சன் உங்ககிட்ட என்ன தான் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாட்டாலும் இனி வரக்கூடிய டைமில் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லுவாங்க. இனிமேல் வர டைமில் உங்ககிட்ட ஃபீலிங்ஸை எமோஷனையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லைனாலும் இனி வரும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைரெக்டாகவே 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு பேச்சு கேட்டு நடந்தாலும் அந்த ஃபெமினின் எனர்ஜியை சூஸ் பண்ணி அவங்க கூடவே இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஸோ அந்த டைம் வர டைமில் அந்த பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இல்லைங்க அந்த பர்சனோட லைஃப் 9 ஆஃப் கப்ஸ். அப்போ 10 ஆஃப் கப்ஸ் வரணும் அந்த இடத்துல நீங்கள் வரணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி இருக்காது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இதான் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.